2025க்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஜான் கிளார்க், மைக்கேல் டெவரெட், ஜான் மார்டனிஸ் இவங்க 3 பேருக்கு தான் கிடைச்சிருக்கு. இவங்களுடைய கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேக்ரோஸ்கோபிக் லெவலில் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்ன்றது என்னங்க, நம்மளுடைய உலகம் அணுக்களால் நிறைந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த அணுக்கள்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், இந்த சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸை தெரிஞ்சுக்கிறத பற்றி தான் நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸில் பார்ப்போம். இந்த குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அப்படின்றது என்ன, பொதுவாக நம்ம ஒரு பொருளை ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எறிகிறோன்னு வச்சுக்கோங்க, அது ரெஃப்ளெக்ட் ஆகி நம்மக்கிட்ட வரும். இதே இது குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங்கில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஒரு பொருள் எரியும் போது அந்த ஆப்ஜெக்டோட அடுத்த பக்கம் அந்த பொருள் போகும். ஸோ இதுதான் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங். இது இது வரைக்குமே மைக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இவங்க 3 பேரும் தான் மேக்ரோஸ்கோபிக் லெவலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மேக்ரோஸ்கோபிக் லெவலில் தான் இவங்க செமிகண்டக்டரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் இந்த வருட இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைக்க போகுது.